சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா வெட்டிங் டேக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். எப்போ போனோம் அப்படின்னா, நாளைக்கு வெட்டிங் டே அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணி போல் தான் போயிருந்தோம். போன டைம் உள்ளே போகிறப்போ 2 ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருந்துச்சு. அது வெளியில் வரப்போ அந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் நான் ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வருவேன், விலையும் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க 3 பேர் எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்க. கரெக்டாக ஸ்நாக்ஸ் வந்ததுக்கப்புறம் 3 பேரும் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டி செக்ஷனுக்கு போனால் எக்கச்சக்க நைட்டிஸ் இருந்துச்சு. ஆன்லைனில் கிடைக்கிற எல்லா மாடல்ஸுமே இருந்துச்சு. ஒரு சில நைட்டிஸ்க்கு மட்டும் 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. 300க்கு 2 நைட்டி அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே அந்த ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். வாங்குகிறோமோ இல்லையோ அதை சுற்றி பார்க்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே சுற்றி பார்த்துட்டு சரி செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா என் செப்பல் ரொம்ப பேடாக இருந்துச்சு. எப்போ அது அருந்துரும் தெரியாமல் இருந்துச்சு. சரி வந்தோம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கு போயிருந்தேன். ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இவங்க 2 பேரும் அம்மா இதை போட்டு பாருங்கள் அதை போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு செருப்பாக எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடிலாம் மாடல் பார்த்து வாங்குவேன், இப்படி வாங்கலாம் அப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் கால் வலிக்காமல் இருக்கிறதுக்காக பார்த்து வாங்குகிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அப்படின்றதுனால அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக அழகழகாக சின்ன சின்ன பொம்மை நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய அழகாக இருந்துச்சு. எல்லாமே அதை அவங்க அடுக்கி வச்சுருக்கிறதும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலையாட்டுற பொம்மை வச்சுருந்தாங்க. அந்த புத்தர் இது மாதிரி அதெல்லாம் ஒரே செட்டாக வச்சுருக்கிறப்ப பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சாமி ரூமுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சுருந்தாங்க. நான் அதில் முருகன் நேம் போர்டு மட்டும் 2 நேம் போர்டு வாங்கியிருந்தேன். அதுவும் மேலே ஒரு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. 23 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி நம்ம வாங்கிட்டோம். நான் ஆக்சுவலி வாங்கலை, எனக்கே தெரியாமல் இவர் போய் ஒரு சுடிதார் பில் போட்டுட்டு வந்துட்டார். இவருக்கு எதுவும் வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷர்ட் மட்டும் வாங்கியிருந்தோம். கீழே பில் போட வந்தாச்சு. நம்ம கேட்காமலே கட்டப்பை கொடுத்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.